வணக்கம் அன்புறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் நிற்கிறோம். கிளிநொச்சி மாவட்டத்தில் புதுமுறைப்பில் புதுமுறைப்பு வித்தியாலயம், அதாவது ஒரு பாடசாலை இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் இங்கே ஏன் வந்திருக்கிறோம்ன்ற என்னென்ன விடயங்கள் நடக்க போகின்ற உள்ள பார்ப்போம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. எங்களை சேனலை பார்க்குற அத்தனை உறவுகளுக்கும் நன்றி. நாங்கள் இனி சப்ஸ்கிரைப்பு லைக் கொண்டும் கேட்க மாட்டோம். நீங்கள் விரும்பினா லைக் பண்ணலாம், இல்லாட்டிக்கு நாங்கள் இனி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தம்பியும் சொல்லி போட்டேன். அதால் என்னுடைய சேனலை பகிருங்கொண்டும் கேட்க மாட்டேன். ஓடுறதை பார்த்துக்கொள்ளுங்க. நன்றி. திகம்பரம் தில்லை வாழந்தனத்தம் அடியாக்கும் அடியே திருநீலகண்டத்து உயவனாகடியே இல்லையே என்னாத எப்பதை சுமணி அம்பிகை பொன்னம் கலவன் குருவாணி பதம் பிரதானம் சகோதரன்
ருத்திகா ஸ்ரீகாந்தன் மற்றும் அவருடைய பிள்ளைகளையும் வரவேற்றுக் கொண்டு உதயம் யூடியூப் சேனல் உரிமையாளர் திருவாளர் டி பாவரசன் அவர்களை இந்த இடத்திலே அன்போடு வரவேற்று வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு எங்களுடைய பாடசாலை பிரதி முதல்வர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மேலும் அன்புக்கும் அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே இந்த நேரம் எங்களுடைய பாடசாலைக்கு ஒரு பொன்னான நேரமாக நாங்கள் கருதி கொள்கின்றோம். பல்வேறு இடர்பாடுகளின் மத்தியில் நாங்கள் இந்த பாடசாலையிலே கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்ற போதும் இடையிலே ஒரு சிறிது காலம் எங்களுடைய பொருளாதார நெருக்கடி காரணமாக மிகவும் அத்தியாவசியமாக பாடசாலைக்கு வேண்டிய விடயமாக அமைந்த மின்சாரம், அந்த மின்சார கட்டணம் கட்டப்படாமல் இடைநிறுத்தப்பட்டு 1.5 மாதங்களுக்கு மேலாக நாங்கள் மிகவும் சிரமத்திலே எங்களுடைய கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை மேற்கொள்வதில் இடர்பட்டிருந்தோம். அந்த நேரத்திலே நான் எங்களுடைய பெற்றோர்களோடு கலந்துரையாடி இந்த விடயத்தை கூறிய போது அவர்களும் வறுமைக்குட்பட்டிருந்த நிலையிலே இந்த நிதி பெருந்தொகையான நிதி என்கின்ற அந்த அடிப்படையிலே அவர்களாலும் அதனை நிவர்த்தி செய்ய முடியாமல் போனதோடு அவர்களால் நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருந்தும் தற்போது இருக்கின்ற இறுக்கமான சட்டத்திட்டங்களுக்குள் அவர்கள் அதனை நிறைவேற்ற முடியாத காரணத்தினால் ஆசிரியர்களும் அந்த விடயத்திலே தங்களுடைய கவனத்தை செலுத்தி தங்களுடைய நிதியினூடாக அதனை செலுத்துவதற்கு முன்வந்த போதும் அந்த விடயமும் எங்களுக்கு கைகூடாமல் போன காரணத்தினால் நாங்கள் இந்த மின்சார கட்டணத்தை கட்டுவதற்கு ஒரு நபரை, நன்கொடையாளரை நாங்கள் தேடிக்கொண்டிருந்த போது எங்களுடைய பாடசாலையிலே நடன ஆசிரியராக கற்பித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி தர்ஷிகா ரமேஷ் அவர்கள் எங்களுடைய உதயம் யூடியூப் சேனல் உரிமையாளர் திரு டி பாவரசன் அவர்களுடைய உதவியை நாடி அவர்களுக்கு இந்த விடயத்தை கூறிய போது அவர்கள் நேரடியாக வந்து எங்களோடு கலந்துரையாடி எங்களுடைய இன்னல்களை இனங்கண்டு சமூகத்தோடு கலந்துரையாடி இது ஒரு பெரிய ஒரு விடயம் என்கின்ற அடிப்படையிலே இதனை தன்னுடைய யூடியூப் சேனல் ஊடாக வெளிப்படுத்தி இந்த நிலையை எட்டி இருக்கின்றார்கள். உண்மையிலேயே நான் உதயம் யூடியூப் சேனல் பாவரசன் அவர்களை இந்த இடத்திலே மதிப்போடு பாராட்டுகின்றேன். அவர் எங்களுடைய பாடசாலைக்கு மாத்திரமல்ல, கிளிநொச்சி மாவட்டத்திலே பல்வேறு பாடசாலைகளுக்கு நான் நினைக்கிறேன் அவர் இந்த யூடியூப் சேனலை தொடங்கி இந்த வரையும் புலம்பெயர்வர்களோடு வெளிப்படையாகவும் உண்மையாகவும் இங்கே இருக்கின்ற இடர்பாடுகளை, பாடசாலைகளுக்கு இடையே இருக்கின்ற இடர்பாடுகளை தெரிவித்து 10 கோடி ரூபாய்க்கு மேல் பெறுமதியான விடயங்களை இந்த கல்விக்காக செலவழித்திருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே நான் பாவரசன் அவர்களை மதிப்போடு பாராட்டுகின்றேன். இந்த பாடசாலை சமூகம் என்றும் உங்களை நன்றி மறவாது உங்களோடு பயணிக்கும் என்று இந்த இடத்திலே நான் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். அந்த அடிப்படையிலே தான் நோர்வேயிலே வசித்துக் கொண்டிருக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய யாழ் மாவட்டத்தின் சாவச்சேரி மண்ணை பிறப்பிடமாக கொண்ட இந்த குடும்பத்தினர், அதாவது திருமதி ருத்திகா ஸ்ரீகாந்தன் மற்றும் அவர்களுடைய குழந்தைகள் இந்த இடத்திலே பிரசன்னமாகி இருக்கிறார்கள். அவர்களோடு எங்களுடைய பாவரசன் அவர்களுடைய தொடர்பு ஏற்பட்டதன் காரணமாக அவர்கள் நேரடியாக வருகிறது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 1,60,000 ரூபாய்க்கு மேற்பட்ட இந்த தடைப்பட்டிருந்த மின்சார கட்டணத்தை செலுத்தி எங்களுக்கு இந்த மின்சாரத்தை மீண்டும் அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். தொடர்ந்தும் நாங்கள் இந்த மின் இணைப்பை மிகவும் பெறுமதியாக கருதி தொடர்ந்து இவ்வாறான இடஒன்று இந்த பாடசாலையிலே ஏற்படாத வகையிலே நாங்கள் இந்த மின்சாரத்தை பயன்படுத்தி பிள்ளைகளுக்கான கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை மேற்கொள்வோம் என்று இந்த இடத்திலே நான் அவர்களுக்கு உறுதியளித்துக் கொள்கின்றேன். அவர்களும் இது மாத்திரமல்ல, புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த மண்ணிற்காக தாங்கள் பிறந்த இந்த
அந்த நாட்டிற்காக தங்களுடைய ஊருக்காக இந்த ஊரினுடைய பிள்ளைகளினுடைய கல்வி செயற்பாட்டிற்காக இன்னும் பல்வேறுபட்ட தேவைகளுக்காக தங்களுடைய உழைப்பின் ஒரு சிறு பகுதியை ஒதுக்கி இந்த செயற்பாட்டை செய்து வருகின்றமை மிகவும் பாராட்டுக்குரியது. உண்மையிலேயே வெளிநாடு என்பது நாங்கள் இங்கிருந்து பார்க்கின்ற போது அது ஒரு சொர்க்கமாக அல்லது ஒரு இந்திரலோகமாக நாங்கள் நோக்கலாம். ஆனால் அங்கு இருக்கின்ற இடர்பாடுகள், அவர்கள் படுகின்ற துன்பங்கள், கஷ்டங்கள் என்பது மிகவும் கஷ்டமாக இருக்கும். நான் காலையிலே அவர்களோடு நான் கலந்துரையாடியிருந்தேன். எங்களுக்கு கிடைக்கின்ற பெரும் பேறுகள் அங்கே அந்த நாட்டிலே கிடைப்பதில்லை, அங்கே வாழ்கின்ற மக்களுக்கு கிடைப்பதில்லை. அவர்கள் இந்த நான் நினைக்கிறேன், நாங்கள் கண்ணிமை இமைக்கின்ற நேரம் கூட எங்களுக்கு சில நேரம் மகிழ்ச்சியாக இருக்கும், அவர்களுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்காது. நான் நினைக்கிறேன், இங்கே அப்பா இருக்கிறார், அம்மா இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒன்றாக சந்திப்பதற்கு அங்கே நேரம் இருக்குமோ எனக்கு தெரியாது. அப்பா ஒரு நேரத்திலே வெளியே செல்வார், அம்மா ஒரு நேரத்திலே வெளியே சென்று விடுவார், பிள்ளைகள் கல்வி பாடசாலைக்கு சென்று விடுவார்கள். எப்பயோ இருந்துவிட்டு ஒரு நாள் அவர்கள் அந்த மகிழ்ச்சியான குடும்ப உறவை சந்திக்கின்ற அந்த மகிழ்ச்சியான பொழுதைத்தான் சந்தித்து வருகிறார்கள். அவர்களுக்கு இரவும் ஒரு கடின உழைப்பு நேரமாக இருக்கும், பகல் உழைப்பு நேரமாக இருக்கும். அப்படியாக உழைத்து அந்த நிதியிலிருந்து ஒரு சிறு தொகுதியை அவர்கள் சேமித்து இவ்வாறான கைங்கரியங்களை, எல்லாரும் இவ்வாறான கைங்கரியங்களில் ஈடுபடுவது கடினம். உண்மையிலேயே அவர்கள் இந்த எங்களுடைய தமிழ் பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள், தமிழ் பண்பாட்டை தழுவியவர்கள். தமிழ் பண்பாடு பாரம்பரியங்களுக்குள்ளே வாழ்ந்த அந்த பக்குவத்திலே, அந்த தன்மையிலே அவர்கள் இப்படியான கைங்கரியங்களை செய்து வருகிறார்கள். எனவே நான் இந்த பாடசாலை சமூக சார்பாக, மாணவர்கள் சார்பாக, எங்களுடைய ஆசிரியர்கள் சார்பாக, எங்களுடைய கல்வி சமூகம் சார்பாக அவர்களை இந்த இடத்திலே நான் பாராட்டுகிறேன். வெறுமனே அவர்கள் இந்த நிதியை தந்தது மட்டுமல்லாமல் இந்த இடத்துக்கு பிரசன்னமாக இருப்பது என்பது எங்களுக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியை தருகின்றது. என்றால் 1,60,000 ரூபாய் நிதி வந்துவிட்டது, நாங்கள் மின்சாரத்தை பெற்றுவிட்டோம் என்று நாங்கள் அந்த மின்சார பயன்பாட்டை மட்டும் கண்டு கொண்டிருப்போம். ஆனால் இன்றிலிருந்து நான் நினைக்கிறேன், இந்த மின்சார பயன்பாடுகள் என்ற போது அவர்களுடைய முகங்கள் எங்களுக்கு வந்து போகும். உண்மையிலேயே நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றேன், மனதார பாராட்டுகின்றேன். உங்களுடைய சேவை தொடர வேண்டும். உங்களுடைய உதவிகளை பெற்று வாழுகின்ற அந்த மாணவர்கள் பிற்பட்ட காலத்திலே உங்களை போன்ற அந்த நல்ல காரியங்களை செய்வதற்கு அவர்களும் தங்களுடைய மனங்களுக்குள்ளே பதிவுகளை ஏற்படுத்தி கொள்வார்கள் என்று இந்த இடத்திலே கேட்டு உங்களுக்கு நான் மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் எங்களுடைய பாடசாலைக்கு வழங்கிய இந்த நிதி எதிர்காலத்திலே நான் நினைக்கிறேன், இது அரசு நிதியாக நாங்கள் மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நான் அவர்களுக்கு கூறியிருக்கிறேன். அவ்வாறு கிடைக்கப்பெறுமாக இருந்தால் நாங்கள் அவர்களுடைய அனுமதியோடு அதை மீண்டும் நாங்கள் இந்த இடத்திலே மாணவர்களுடைய கல்வி தேவைக்காக பயன்படுத்துவோம் என்று இந்த இடத்திலே நான் உறுதியாக கூறி, தற்போது அந்த 2 உயர் உள்ளங்களையும் மதிப்பளிக்கின்ற ஒரு செயற்பாட்டை நாங்கள் இந்த இடத்துல சிறிய மதிப்பு எங்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்பது அதை கொடுங்க, அதை கொடுங்க, அவா கொடுங்க. பாவரசன் வாங்கோ, பாவரசன் பாவரசன் வாங்க. மேலும் கதைக்கோடு குடும்ப சார்பாக ஓகே. ஆசிரியர்கள், பெற்றோர்கள், நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். இங்கே இன்று உங்களுடன் இந்த நாளுக்கு வந்து உங்கள் அணிகளையும் சந்திப்பதில் சரியான சந்தோஷம் எங்களுக்கு. எங்களால் இயலக்கூடிய ஒரு சின்ன உதவியை உங்களுக்கு நாங்கள் செய்திருக்கின்றோம். அதனால் நீங்கள் பயனடைவீர்கள் என்று நம்புகிறோம். எங்களது விருப்பம், நீங்கள் மாணவர்கள் எல்லோரும் ஒரு நல்ல இலக்கத்தோடு விடாமுயற்சியோடு நன்றாக படிக்க வேண்டும், படித்து நல்ல வேலைகள் எடுத்து சிறப்பாக வாழ வேண்டும் என்பதே எமது சிறிய ஆசையும் வேண்டுகோளும். நான் இங்கே சாவச்சேரியில் பிறந்து 7 வயதில் நோர்வேக்கு சென்று
அங்கு விடாமுயற்சியுடன் புதிய ஒரு நோர்வேகிய மொழியை கற்று அங்கு மெடிசின் அதாவது டாக்டருக்கு படித்து இப்போது வேலை செய்து கொண்டு அதில் வார சம்பளத்தில் உங்களுக்கும் உதவி செய்ய வந்திருக்கின்றேன். அதே போல நீங்களும் வளர்ந்து வடிவாக படித்து நீங்களும் சுகமாக இருந்து மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்பதே எனது அன்பான வேண்டுகோள். நன்றி. அவருக்கும் ஒரு சிறிய மதிப்பளிப்பை நாங்கள் ஏற்பாடு செய்வோம். என்னுடைய யூடியூப் சேனல் எமது மக்களின் பேரவலங்களை எடுத்து சொல்லி வலி சுமந்த மக்களின் பேரவலத்தின் அடையாளங்களை கண்டு முடிந்தவரை எங்களாலான பணிகளை நாங்கள் செய்து வருகின்றோம். அதிபர் அவர்கள் கூறியது போல நான் 28 பாடசாலைகளுக்கு என்னுடைய சேனல் மூலம் உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மையிலே கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பலநோக்கு கூட்டுறவு சங்க மண்டபத்திலே இங்கே கிளிநொச்சி மாவட்டத்திலே இருந்து காலி முகத்திடலிலே உலக சாதனை படைப்பதற்காக இந்த மண்ணிலே பிறந்த பிள்ளைகள் இந்த நடன பயிற்சியை பெற்றுக்கொண்டு போய் 136 அணிகளோடு 6ஆம் இடத்துக்கு தெரிவாகி வந்த ஒரு நடன ஆசிரியர் தர்சி, அதோடு அங்கே ராயல் மாஸ்டர் இருக்கிறார், அதோடு அங்கே விதிசிகா இருக்கிறார். இவர்கள் எங்களுக்கு அறிமுகமானவர்கள். அவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு கேட்டார்கள், கிளிநொச்சி மண்ணிலே இருந்து புறப்பட்டு சென்ற பிள்ளைகளை யாரும் மதிப்பளிப்பதாக இல்லை. அண்ணா, நீங்கள் எங்களுக்கு ஒரு உதவியை எடுத்து இந்த பிள்ளைகளை மதிப்பளிக்க முடியுமா என்றவுடனே நான் பார்த்தது போரில் வலிகளையும் போரின் பேரவலங்களையும் சந்தித்த எமது இனம். இந்த இனத்தின் விடுதலைக்காக எத்தனையோ வரலாறுகள் உண்டு. அத்தனை வரலாற்றுகளுக்குள்ளேயும் கடந்து வந்து பிறந்த பிள்ளைகள் தான் இந்த பிள்ளைகள். ஆகவே நான் ஒரு உதவியை எடுப்பதற்காக நோவேலே இவர்கள் வசித்து கொண்டிருந்த நேரம் இவர்களை இன்னும் ஒரு நீண்டதொரு சமூக பெற்றாளன் தொடர்பை ஏற்படுத்தி அவர்களுக்கூடாக நான் தொடர்பு கொண்டு 2 நிமிடத்திலே என்னுடைய வங்கியிலே வந்து தர்சி அவருடைய அந்த நிகழ்வை நடத்துவதற்கு 60,000 ரூபாய் பணம் வந்திருந்தது. இந்த கலை மாறுவதற்கு முதல் அடுத்ததொரு வேண்டுகோளை விட்டிருந்தால் இந்த வித்தியாலயத்திலே மின்சாரம் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. பாடசாலை பிள்ளைகளுடைய தேவைகள் பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கிறது. ஆசிரியர்கள் எல்லோரும் பெரும் அசௌகரியங்களை சந்திக்கிறார்கள். அண்ணா, இந்த பாடசாலைக்கு மின் இணைப்பை பெற்றுத்தாருங்கள். இந்த மின் இணைப்பு சம்பந்தமாக வெளிநாடுகளிலே 3 நாடுகளுக்கு இந்த இவர்களுடைய கோரிக்கை கடிதத்தை அனுப்பி வச்சிருந்தேன். அதுக்கு உடனடியாக பதில் கிடைக்கவில்லை. இவர்களும் அங்கே நாட்டுக்கு வந்து விட்டார்கள். நான் இங்கிருந்து கிளிநொச்சிக்கு ஒரு ப்ரோக்ராமுக்காக வருகிற பொழுது இவர்கள் கோலடித்தார்கள். நாங்கள் இங்குதான் யாழ்ப்பாணம் வந்து கொண்டிருக்கிறோம். நான் இங்கே நிகழ்வை முடித்துவிட்டு சந்தித்த பொழுது அவர்கள் திறந்த மனதோடு தாங்கள் எப்படி கல்வி அறிவை பெற்று மற்றவர்களுக்கு சேவை ஆற்றுகிறார்களோ அதே மாதிரி எமது மண்ணிலே வாழுகின்ற இந்த பின்தங்கிய ஒரு பிரதேசத்திலே காணப்படக்கூடிய உயர்நிலை பாடசாலையாக விளங்கக்கூடிய, ஏனென்றால் இந்த விளையாட்டுத் துறையிலும் பல வெற்றி வாகையும் சூடியிருக்கிறதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இவர்களுடைய குடும்பத்தினரோடு நாங்கள் உறவாடின பொழுது அவருடைய கணவன் அவர்கள் சொன்னார், அண்ணா 240 பிள்ளைகளுடைய தேவையை நாங்கள் பூர்த்தி செய்வோம் முதலில். பிறகு நான் கதைத்து கொண்டிருந்து ஒரு 20 நிமிடங்களாக சொன்னார்கள், அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளை நாங்கள் ஒரு 8 பிள்ளைகளுக்கு நாங்கள் மாத கொடுப்பனவே கொடுப்போம் என்று. இப்படித்தான் அவர்களுடைய நல்லுள்ளங்கள் வெளிப்படுகிறது. நாங்கள் வருகிற பொழுது வாகனத்திலே வருகின்ற பொழுது பிள்ளைகளுக்கு இந்த இடங்களை அவர்கள் விளங்கப்படுத்தி சொல்லிக் கொண்டு வந்தார்கள். ஆகவே நான் இதில் என்ன சொல்லுகின்றேன் என்றால், ஒரு மனிதன் உதவி வழங்குவதற்கு ஒரு மனசு வேண்டும்.
அது திறந்த மனசாக இருக்க வேண்டும், அது வெளிப்படையாக இருக்க வேண்டும். எரிச்சல், பொறாமை, கோபம் அது இல்லாமல் ஒரு இதயபூர்வமாக அந்த உதவியை வழங்க வேண்டும். ஆகையால் தான் அதிபர் அவர்களோடு நான் தொடர்பு கொண்டு கதைச்சிருந்தேன். இந்த மின்சாரம் இடைப்பட்டதற்கான காரணத்தை நீங்கள் எனக்கு கூறுங்கள். இந்த பிரதேசங்களை நான் நன்கு அறிவேன். ஆகவே நானும் அறிந்தபடியால் நான் இவர்களோடு நேரடியாக அவுட்மேக்கிலே விட்டு அதிபர் அவர்களோடு தொலைபேசியோடு தொடர்பு கொண்டு அவர்கள் இருவரும் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது நம்பிக்கை ஏற்பட்டு, இல்லை அண்ணா, நாங்கள் கட்டாயம் இந்த விடயத்தை நாங்கள் முதலில் செய்வோம் என்று சொல்லி உறுதியளித்தார். அதற்கு அமைவாக அவர்கள் 3 கிழமை லீவில் வந்தவர்கள் இன்றைய நாளை இந்த வன்னி மண்ணில் அதுவும் ஒரு இங்கே இருந்து பல இடம்பெயர்வுகளை சந்தித்த ஒரு பிரதேசத்திலே தங்களது நேரங்களை செலவழித்து இந்த மாணவர்களோடு அந்யோன்யமாக தங்களுடைய மாணவ செல்வங்களை கொண்டு வந்து இந்த இடத்திலே இந்த வெளிச்சத்தை உங்களுக்கு தந்ததற்கு எமது உதயம் யூடியூப் சேனல் தலை சாய்த்து அவர்களுக்கு ஒரு பெரும் நன்றியை நான் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்தடுத்து இந்த 6ஆம் மாதமும் இந்த 7ஆம் மாதத்துக்குள்ளேயும் தொடர் உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட என்னுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக 43 மாணவர்கள் மாதம் எங்களுடைய வெளிநாட்டிலே அவர்கள் உழைக்காண்டி உழைக்கிற பணத்தில் ஒரு பகுதியை தங்களுடைய பிள்ளைகள் எப்படி அங்கு கல்வி கற்கின்றார்களோ அதை விட சிறப்பாக எமது நாட்டிலே முன்னோக்கி வர வேண்டும். அடுத்தடுத்த காலங்களிலே எங்களுக்கு எல்லா துறைகளிலேயும் வந்து குறைபாடு காணப்படுகிறது. ஆகவே இவர்களை வளர்த்து விட வேண்டும். நேற்றைய நாளிலே கிடைக்கப்பெற்ற செய்திகளின்படி இலங்கையிலே 165 16 வயதுக்கு கீழ்ப்பட்ட பெண் மாணவிகள் சிறுமிகள் போதவேசுக்கு அடிமையாகினதாகவும், ஒட்டுமொத்தமாக இலங்கை தேசத்திலே 2,40,000 பேர் வந்து இந்த போதவேசுக்கு அடிமையாகி அவர்களுடைய வாழ்க்கையை தொலைத்து சிறைக்கூடங்களிலும் பாரிய சிக்கல்களையும் எதிர்நோக்கி இருப்பதாக செய்திகள் கூறுகின்றது. ஆகவே தயவு செய்து ஆசிரியர்களாக இருந்து விடாமல், நாங்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், இந்த மண்ணிலே வாழ்ந்து ஒரு பெருமினம், இவர்கள் நீங்கள் எப்படி உயர்நிலைக்கு வருகின்றீர்களோ அதே போல சமூக மட்டத்திலும் எல்லா துறைகளிலும் இவர்கள் மென்மேலும் வளர வேண்டும் என்று நான் வாழ்த்தி நீண்ட ஒரு கருத்தை நான் சொல்லிக்கொண்டு போகலாம். ஆகவே நான் என்னுடைய செய்தியை முடிக்கின்றேன். மீண்டும் இந்த முறைப்பு இந்த பாடசாலையினுடைய அதிபர் அவர்கள் உங்களுக்கு தற்போது கிடைத்திருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். நான் இந்த இடத்திலே நடன ஆசிரியர் ரமேஷ் தர்சி அவர்கள் மிக சிறப்பாக வரவேற்பு நடனத்தை, அதுவும் என்னுடைய யூடியூப் சேனலில் என்னுடைய சொந்த பாடல், அந்த பாடல்களுக்கே எங்களுக்கு நடனத்தை வழங்கி எங்களுடைய கண்களை ஒரு வெளி வந்து அந்த வரலாறுகள் கூட அந்த பாடலை நாங்கள் வெளியீடு செய்வதற்கு ராயன் அவரோட பூமி ஆசிரியர் எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டு தான் நாங்கள் அந்த பாடல் கிட்டத்தட்ட 6 பாடல் என்னுடைய சேனல் மூலம் சொந்தமாக நாங்கள் வெளியீடு செய்திருக்கோம். பல கலப்பயணங்களை செய்கின்றோம். பல புலம்பெயர் உறவுகள் பார்த்து கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக இன்னும் இதே போல பின்தங்கிய பாடசாலைகளில் நான் சொல்வது என்றால் வடமாநிலத்துக்கு இந்தியாவில் என்னால் ஓடக்கூடிய அளவு தூரம் தான் என்னால் சேவை ஆற்ற முடியும். எனக்கு பாரம்பரியமான நோய்கள் இருக்கிறது. ஆகவே என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை வச்சு தான் நான் சேவை செய்ய முடியும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு தந்திருந்த இந்த அருமையான சந்தர்ப்பம், அருமையான மருத்துவ குடும்பம் அவர்களோடு நாங்கள் இன்றைக்கு கிளிநொச்சி மாவட்டத்திலே 4 மாணவர்கள் வீட்டுக்கு சென்று ஒரு மாணவனுக்கு 7,000 ரூபாய்ப்படி மாதம் அவைகளுடைய பணம் 51,000 ரூபாய் அவைக்காக செலவழிக்கப்படுகிறது. அண்மையிலே 60,000 தந்ததை இப்பொழுது மின்சார கட்டணம் அதிபர்கள் தந்த 1,60,000 ரூபாய் இந்த பாடசாலை சமூகத்துக்கும் இந்த உங்களுக்கு எல்லாருக்கும் தான் ஆசிரியர்களுக்கு தண்ணீர் வந்தால் முகங்கள் எல்லாம் தான் பாத்ரூம் போல அப்போ இந்த பிரச்சனைகள் இருக்கிறது கூறிக்கொண்டு பாடசாலை நானும் இந்த மண்ணில் இருந்து போனவுடைய உங்கள் சார்பிலும் எங்கள் சார்பில் எங்களுடைய பாடசாலை என்று நான் அவர்களுக்கு மென்மேலும் நன்றியை கூறி நன்றி. கூறிய 47 பள்ளிகளுக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேல் புலம்பெயர் உறவுகளிடமிருந்து
நிதியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்றால் அது அவருடைய வெளிப்படைத்தன்மை உண்மைத்துவம் தான். ஆகவே இந்த இடத்திலே அவரை நான் பாராட்டுகிறேன். இந்த விடயத்தை உங்களுடைய வைத்தியர்களாக கொடுப்பதற்கு எடுத்துரைத்து அங்கேயும் சில தவறான செய்திகள் கிடைத்திருக்கும். அந்த செய்திகளையும் அவர்கள் வெளிப்படுத்தி அதை உண்மைப்படுத்தி இந்த மின்சார கட்டணத்தை எங்களுக்கு வழங்கி மீண்டும் ஒரு ஒளியை இந்த பாடசாலைக்கு ஊட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் நான் நன்றி கூறுவதேன். அவர்களுக்கும் நன்றி. இப்பொழுது இந்த மின்சார கட்டணத்துக்கான பற்றுச்சீட்டை மருத்துவர் குடும்பம் இந்த பாடசாலையுடைய முதல்வர் அவர்களிடம் இது வந்து கையளிக்க இருப்பதால் ஆசிரியர்களும் அருகிலே வருமாறு அன்போடு கேட்டு என்னிடத்தில் 2 ஆண்டுகளாக பட்ட துயரங்கள் துன்பங்கள் வேதனைகள் என்பது இந்த பாடசாலை சம்பவம் பெரிய விடயம். ஆகவே ஒரு புதிய நாளில் இந்த மீண்டும் அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அனைவரும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். கடந்த நாட்டிய கலைகள் வீட்டிருக்க பாடசாலை முதல்வர்கள் சரீரம் அவர்களோடு சக ஆசிரியர்கள் உட்பட மாணவர்களின் மகிழ்ச்சியான செல்ல குரல்களை ஓங்கி வைக்க இந்த மண்டபத்தை தலைவர் மகிழ்ச்சியாக பொங்கி வழிய இப்பொழுது இந்த தருணத்தை நாங்கள் மிகவும் சந்தோஷமாக உணரப்படுகிறார்கள். நன்றி நன்றி. சில மாதங்களாக மின்னிணைப்பு சீரின்றி இருந்தது. அம்மினியத்தை ஒழுங்குபடுத்தி தந்த உதயம் யூடியூப் சேனல் டி பாதரசன் அவர்களுக்கு நிதிப்பங்களிப்பு செய்து உதவிய மருத்துவர் நிருத்திகா ஸ்ரீகாந்தன் அவர்களுக்கும் எங்கள் பாடசாலை சமூகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பாடசாலையின் மின் இணைப்பானது கடந்த சில நாட்களாக துண்டிக்கப்பட்டிருந்த நிலையில் எமது இடர்களையும் இன்னல்களையும் கேள்வியுற்ற யூடியூப் சேனல் பாவரசன் அண்ணா அவர்கள் தன்னுடைய சேவையின் நிமித்தம் எங்களுக்கு தனது உதவியினை மேற்கொள்ள முன்வந்தார். அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியினை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அவரது வேண்டுகோளினை செவிமடுத்த கேட்டுக்கொண்ட புலம்பெயர் சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கிருத்திகா ஸ்ரீகாந்தன் மருத்துவ குடும்பத்தினர் எமது பாடசாலையின் நிலையினை அறிந்து தமது உதவியினை எங்களுக்கு மனமுவந்து செய்து தந்த இவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அத்தோடு இந்நிகழ்வு சிறப்புற நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.